நியூஸ் தமிழ் கழுகு. தமிழ்நாட்டுல ஆர்.என். ரவியோட தேவைகள் முடிஞ்சதாலையும் மேற்கு வங்கத்துக்கு அவரோட உளவுத்துறை பணிகள் தேவை அப்படின்றதுக்காகவும் தான் அந்த மாநிலத்துக்கு கவர்னரா போட்டிருக்காங்களாம். இந்தியாவில் இருக்கிற கவர்னர்கள்லயே ஆர்.என். ரவி ரொம்ப ஸ்பெஷலானவர். மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு கீழே செயல்படுற மத்திய உளவுத்துறையோட இயக்குனரா இருந்தவர் ரவி. இந்தியாவையே உளவு பார்த்து அரசுக்கு ரிப்போர்ட் கொடுக்கிற பொறுப்புல இருந்தவரை தான் தமிழ்நாட்டு கவர்னரா நியமிச்சு தமிழ்நாட்டுல பாஜகவோட வளர்ச்சி, திமுக அரசாங்கத்தை மாத்துறதுன்னு 2 அஜெண்டாவோட அனுப்புனாங்க. அவர் கவர்னரா இருந்ததை விட தமிழ்நாட்டு அரசியல் சூழல் கிரவுண்ட் லெவல்ல பாஜகவை வலுவா எப்படி கட்டமைக்கிறது, திமுக அரசாங்கத்தை மாத்துறதுக்கான திட்டங்கள்னு அப்பப்போ அமித்ஷா கிட்ட ரிப்போர்ட்டை கொடுக்க அதனுடைய அடிப்படையில தான் தமிழ்நாடு பாஜகவே செயல்பட்டுச்சுன்னு சொல்றாங்க. குறிப்பா சென்னை ஐஐடி மாதிரியான உயர்கல்வி வளாகங்கள்ல RSS சித்தாந்தங்கள் மேல பற்றுள்ளவங்களை பொறுப்புல போடுறது, அவங்க மூலமா மாணவர்களுக்கு இந்துத்துவ கொள்கைகளை கடத்துறது, தமிழ்நாட்டில் இருக்கிற பல்கலைக்கழகங்கள் கல்வியாளர்களை தேசிய பாதைக்கு மாத்துறதுன்னு கடந்த 5 வருஷமா பல கட்டங்களா பல்வேறு நிகழ்ச்சிகளை கவர்னர் மாளிகையிலையும் வெளியிலையும் நடத்தியிருக்காரு ரவி. இன்னொரு பக்கம் திமுக அரசோட பல திட்டங்களுக்கு கடிவாளம் போடுறது, பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் நியமனத்துக்கு முட்டுக்கட்ட போட்டது, சட்டமன்றத்திலேயே மாநில அரசை எதிர்த்ததுன்னு இதுவரைக்கும் எந்த கவர்னரும் தமிழ்நாட்டில் செய்யாததை செஞ்சு காட்டினாரு ரவி. கடைசியா 2026 தேர்தல்ல பாஜகவிலிருந்து குறைஞ்சது 25 எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்துக்கு போகணும்னோ அதுக்கு சாதகமான தொகுதிகள் எவை அப்படின்னோ தன்னோட உளவுத்துறை தொடர்பிலையும் கள ஆய்விலையும் தயார் செஞ்ச ஒரு லிஸ்ட அமித்ஷா கிட்ட கொடுத்திருக்கிறாராம் ஆர்.என். ரவி. அதனுடைய அடிப்படையில தான் அதிமுக கிட்ட பாஜக தொகுதிகளை கேக்குதான். ரவியோட தமிழ்நாட்டு வேலைகள்ல பிரமிச்சு போன உளவுத்துறை மேற்கு வங்கத்துல இந்த முறை ஆட்சி பிடிக்க ரவி தான் பெஸ்ட்னு அவரை மேற்கு வங்க கவர்னரா போட்டிருக்கான்.